அன்பான நண்பர்களே, நாம் தினம் ஒரு நீதிமொழியை வேதத்திலிருந்து படிக்கப் போகின்றோம். இன்றைய நீதிமொழி நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? தீமை விட்டு விலகுவது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது, பாவத்தை விட்டு பரிசுத்தமானதை செய்வது என்று பார்க்கின்றோம். இரண்டாவது கேள்வி, ஏன் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? மிக முக்கியமானது, அவரே நம்மை சிருஷ்டித்தவர். சங்கீதம் 146 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர், யாக்கோப்பின் தேவன் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அவரே நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். நாம் பார்க்கும் பொழுது மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகையால் நமக்கு நம்முடைய எதிர்காலம் தெரிய வேண்டும் என்றால் அவரிடம் நாம் நெருங்கி இருக்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் உணர்ந்து நம்மை சரியான பாதையில் நடத்துவார். மூன்றாவது, நாம் அவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு அவர் ஞானத்தை தருகிறார். ஆகையால் இந்த நீதிமொழிகள் 1:7 சொல்லப்படக்கூடிய வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் நீங்கள் நல்லதொரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய பாதைகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனிதான நாளாய் அமையட்டும். ஆமென்.